இப்போ நீ ரொம்ப வீக்கா இருக்க. ஐ திங்க் யூ ஷுட் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். என் மேல கோவமா இருக்கீங்களா? எனக்கு என் மேலேயே கோவம். உன்னை நான் எவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கேன். நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவ. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். நீ உன்னோட உயிரை பத்தி என்ன போற? தளர்ந்து போறதும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதும் இது எல்லாமே உண்மையான அன்போட தான் டிபெண்டா இருக்கு. ஒருவேளை நம்மோட காதல் நம்ம கூடயே இருந்தா நிச்சயமா நாம கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம். ஆனா உங்களுக்கு எப்ப ஒரு விஷயம், நம்ம எப்ப ஒருத்தர் அளவுக்கு அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க நம்மள விரும்பல, அவங்க நம்மள விட்டு ரொம்ப தூரம் போறாங்கன்னு தெரிஞ்சா ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. நானும் ரொம்ப வீக் ஆயிட்டேன் போறேன். அதனாலதான் போறப் நான் இப்பவும் உங்ககிட்ட சொல்றேன், ப்ளீஸ். I love you பூரப். நீங்க என்ன விரும்பினாலும் சரி இல்ல விரும்பாட்டினாலும் சரி, ஆனா என்ன விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. நான் செத்துருவேன், நிச்சயமா நான் செத்துருவேன். எங்கேயும் போக மாட்டேன். நான் உன் கூட தான் இருப்பேன். உன் கூட மட்டும்தான் இருப்பேன். நீ உண்மையாவே என்ன விட்டுட்டு போக மாட்டேல்ல? நிச்சயமா போக மாட்டேன். ஐ ப்ராமிஸ். நீ இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நம்ம எப்ப வீட்டுக்கு போக போறோம்? நாளைக்கே. ஆமா, வீட்டுல வேற யாருக்காவது இந்த விஷயம் தெரியுமா? இல்ல, தேவையில்லாம எல்லாருமே பயப்படுவாங்க. அதனாலதான் நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. நல்ல வேலை செஞ்சீங்க. நீ இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இல்ல, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். அலியா, இங்க பாரு, நீ ரெஸ்ட் எடுக்கலன்னு நான் இங்க இருந்து போயிடுவேன். நோ 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 நோ, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஆனா நீ போயிடாத ப்ளீஸ். ஐயோ, பிரக்யாவுக்கு போனே போக மாட்டேங்குதே. பாவம் அந்த பிராச்சி. எப்ப அவ இங்க வந்தாலும் அன்னையில இருந்து அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அவ சந்தோஷமா இருக்கிறது இங்க யாருக்கோ பிடிக்காத மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த பிராச்சி சந்தோஷமா இருக்கிறத என்னால பார்க்க முடியாது. என்னோட டாட், என்னோட ஃபேமிலி, என்னோட ரன்பீர் கூட சிரிச்சு பேசுறத என்னால பார்க்க முடியாது. எல்லாத்தையும் விட அவங்க அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த பிராச்சி இல்ல. அவ என்னோட லைஃபை விட்டு போனா போதும். அதுக்கப்புறம் நான் அவங்க அம்மாவை பார்ப்பேன். அவங்கள நல்லா பாத்துக்குவேன். அவங்களோட பொண்ணு மாதிரி நான் அவங்க கூடவே இருப்பேன். அவங்களும் என்ன பொண்ணு மாதிரி நினைச்சு அன்பு காட்டுவாங்க. அதுவும் அந்த பிராச்சியை விட அதிகமா. ஏன்னா பிராச்சி அவங்க பார்வையில விழுந்திருப்பா. டாடிக்கு போன் பண்ணிட்டுமா? என்னாச்சுன்னு கேட்டு பார்க்கலாம். என்ன கேஸ் போட்டிருக்காங்க? பிராச்சிக்கு எத்தனை வருஷம் தண்டனை கிடைக்கும்? நோ 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 நோ, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டணும்னு வச்சுக்கோ, அப்புறம் டாடுக்கு ஏன் மேல சந்தேகம் வந்துடும். நோ 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 நோ, பேட் ஐடியா, பேட் ஐடியா. பிராச்சி மேல கேஸ் நடக்கும். ஐ மீன் டாட் அவளை காப்பாற்ற முடியாது. வேற ஏதாவது கேஸ் இருந்தா கொஞ்சம் சான்சஸ் இருந்திருக்கும். ஆனா இந்த ட்ரக்ஸ் கேஸ்ல நோ சான்ஸ். You're finished, Prachi. It's an end game. நீ வேற ஏதோன்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டியா? இல்ல, அப்படி ஏதாவது சாப்பிட்டிருந்தா தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்டுடு. கடவுள் எதுக்கு உனக்கு இப்படி எல்லாம் தண்டனை கொடுக்கறாருன்னு தெரியல. இது தண்டனை இல்ல, ஞானத்தை கொடுக்கறாரு. எதை பத்தின ஞானமா? எதுக்கு? போதும். வாழ்க்கையில வர ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம போராட கத்துக்கலனா அது வரைக்கும் கடவுள் இப்படிதான் சோதனை கொடுத்துட்டே இருப்பாரு. எதுக்கு மேல வேண்டாமா? நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். சத்தியமா சோர்ந்துட்டேன். மனச விட்டுறாத பிராச்சி. நீ நீ என்னோட பொண்ணு. வேணும்னா நீ என் மேல இருக்கிற நம்பிக்கையை கூட விட்டுடு. ஆனா உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை விட்டுடாத. ஒண்ணும் ஆகாது. உன் மேல எந்த தப்பும் இல்லாத போது நீ தோக்கவே மாட்ட. அப்புறம் நான் உன் கூட இருக்க. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உனக்கு எதுவும் ஆகாது. நீ பயப்படாத. உனக்கு எந்த தவறும் நடக்காது. அம்மா, ஆனா மெஹர சார் விஷயத்துல தப்பு நடந்திருக்குல்ல. அவர் என்ன தப்பு செஞ்சாரு? அவர் எனக்கு வேலை கொடுத்தாரு. அவர் வீட்டுக்கு என்ன கூப்பிட்டாரு. என்ன காப்பாத்த இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. அவர் எதுக்காகமா தண்டனை அனுபவிக்கணும்? நீ நீ இதெல்லாம் யோசிக்காத. அவர் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. உன் மேல அவர் எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. உன்னை தன்னோட மகளா நினைக்கிறாரு. நான் மட்டும் இல்ல, உன் கூட அவரும் இருக்காரு. பிராச்சி, நானும் உன் கூட இருக்கேன். நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். அப்புறம் எதுக்காக நீ பயப்படுற? நேரம் முடிஞ்சு போச்சுமா. நீங்க 2 பேரும் வெளியே போங்க. வெளியே போங்கடா.
என் பொண்ண தனியா போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இவ குற்றவாளி இல்லைன்னு தெரியற வரைக்கும் இவ இங்க இருந்து வெளியில கண்டிப்பா போக முடியாது. அது வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா வெயிட் பண்ணுங்க. ஆனா இங்க கிடையாது, வெளியே. நான் இங்கே இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன். இங்கதான் வெளியே இருப்பேன். எதுக்கும் பயப்படாத. ராத்திரி முழுக்க நான் வெளியில தான் இருப்பேன். ஆனா என் பொண்ணுகிட்ட யாராவது கேவலமா நடந்துக்கிட்டீங்க அப்புறம் அவ்வளவுதான். அம்மா, நீங்க வீட்டுக்கு போங்க, இங்க இருக்காதீங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான் வீட்டுக்கு போவோம். என்னோட தைரியசாலி பொண்ணு யாரு? நான் நீ எதுக்காக உன்னை மாத்திக்கிற ஆலியா? நீ அப்படி கிடையாது. நான் எப்பவும் உன்னை விரும்ப மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நீ என்னை விரும்பின. உன்னுடைய அந்த பிடிவாதமான அன்பு என்னை எங்க கொண்டு போய் விட போகுதுன்னு எனக்கே தெரியல. நான் என்னுடைய ஃபீலிங்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்பல. ஐம் சாரி ஆலியா. நான் உன்னை ஹர்ட் பண்ண விரும்பல. அதே சமயம் உன்னை விரும்பவும் முடியல. அதனாலதான் நான் உன்கிட்ட நீ ரொம்ப நல்லவன் பூரம். அண்ட் ஐ லவ் யூ. ஐ நோ, பட் ஆலியா ப்ளீஸ், நீ ரெஸ்ட் எடு. அப்புறம் நான் இங்கதான் இருக்கேன், எங்கேயும் போகல. நான் தூங்கினதுக்கு அப்புறம் நீ எங்கேயாவது போகணும்னு விருப்பப்பட்டா நீ போகலாம். ஆனா நான் கண்ணை திறக்கும் போது நான் ப்ளீஸ் உன்னோட முகத்தை தான் திரும்ப பார்க்கணும் பூரம். நீ என் கூடவே இரு. என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத ப்ளீஸ். அபி, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நாளைக்கு வேற லாயரை பார்க்கலாம். ஊர்ல ஒரு லாயர் தான் இருக்காங்களா என்ன? சரி, இறங்கு. இப்படிதான் பாதியிலேயே இறக்கி விடுவியா? ரோட்லயே இறக்கி விடுறேன். கிராஸ் பண்ணி போனா நம்ம வீடு. நீ வீட்டுக்கு போ. அப்ப நம்ம ஒன்னா தானே போகணும், நீயும் தானே இறங்கணும். இல்ல, நீயும் ரன்வீரும் போங்க. நான் வேற ஒரு இடத்துக்கு போகணும். ரன்வீர், நீ வீட்டுக்கு போ. நான் ஏன் போகணும்? நானும் உங்க கூடவே வரேன். ஏய் விக்ரம், ரன்வீரை கூட்டிட்டு போ. எனக்கு தெரியும். நாங்க போனதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் கிட்ட போவேன், சண்டை போடுவேன், அப்புறம் அரெஸ்ட் ஆயிடுவேன். உன்னை வெளியே எடுக்கிறதுக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்க. சரி சொல்லு, எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன? பிராச்சியை வெளியே எடுக்கணும். போலீஸ் கிட்ட சண்டை போடணும். உன் பையன் உன்னை விட புத்திசாலியா இருக்கான். அப்கோர்ஸ் எனக்கு பிராச்சியை வெளியில கொண்டு வரதுதான் முக்கியமான விஷயம். அவளை வெளியே எடுக்க ஏதாவது வழி இருக்கான்னு நான் போய் பார்க்கணும். அங்க போய் சண்டை போடுவியா? சண்டை போட்டுட்டேன். ஏதாவது ஆச்சா? இல்லையே, நான் அன்பா பேசி பாக்குறேன். ஐ won't trust you. அது உன்னோட ப்ராப்ளம். ரன்வீர், விக்ரம கூட்டிட்டு போ. நான் கூட்டிட்டு போறேன். டாட், லெட்ஸ் கோ. நான் இல்ல, இந்த ஸ்டிக்கு கூட நீ இல்லாம போகாது. இப்ப நீ போறியா இல்லையா? டாட் வாங்க. ஒரு நிமிஷம், நீ ஏன் கூட சண்டை போடுவியா? ஏன்பா நீ ஏன் விஷயத்தை பெருசாக்கிட்டு இருக்க? டாட், சீஃப் இஸ் ரைட். லெட்ஸ் கோ. டேய், நீ எனக்கு பையனா இல்ல அவனுக்கு பையனா? அவனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுற. ப்ளீஸ் டாட். பாடி பிடிச்சு இழு. சீக்கிரம் கூட்டிட்டு போ. சொல்றல, இழு. நீ ரன்வீர் கிட்ட என்ன? அவன் இழுத்துருவான். நான் சொல்றேன்ல. டாட் இஸ் ரைட். ஐ வில் புல் யூ. சரி, நீ என் பேச்ச கேட்க மாட்ட. அதனால நான் சத்தியம் பண்றேன், நீ மட்டும் அங்க போய் சண்டை போட்டேன்னு வச்சுக்கோ. நான் சண்டை போட மாட்டேன்ப்பா, ப்ராமிஸ். சண்டை போட மாட்டேன். பக்கா இல்ல? 100% நான் பேசிட்டு வரேன். ஓகே, அங்க போயிட்டு எனக்கு ஒரு தடவை கால் பண்ணு. சரி, பண்றேன். ஓகே. ஆல் தி பெஸ்ட் சீஃப். பொறுமையா போ, இன்னும் டபுளா பேக் பண்ணிக்கோ. அட, உன்னோட அப்பா நானா அவனா? எப்பவும் அவன் பேச்சதான் கேக்குற, என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிற. இல்லையே, நான் உங்ககிட்ட தானே கத்துக்கிட்டேன். ஏன் கிட்டயா? ஆமா, அவர் சொல்றது தானே நீங்களும் கேக்குறீங்க. அட, அவன் என் நண்பன்டா. அவர் என்னோட சீஃப் டாட். நான் அவர் சொல்றதுதான் கேட்கணும். அவர் பேச்ச நான் தட்டினதே இல்ல. சரி, நான் Dad, சொல்றத கேளு. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. அம்மா திட்டுவாங்க. அம்மாக்கு கோவம் வந்தா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஐ அம் கோயிங். உங்களை பத்தி எனக்கு தெரியாது. யூ டேக் யுவர் டைம். பை. என்னடா இது அநியாயமா இருக்கு? இவன் வெயிட் பண்ண மாட்டான், ஆனா நான் வெயிட் பண்ணணும். ஏன்னா நான் வெயிட்டர். இட்லி, சாம்பார், சட்னி, தோசை என்ன வேணும்? அட, விக்ரம் கோலி, நீ ஒரு பிசினஸ் மேன், வெயிட்டர் கிடையாது.
என்ன விசித்திரம் இது! இந்த நிலவு எல்லாருக்குமே வெளிச்சத்தையும் கொடுக்குது. இத மறைக்கிறதுக்கு மேகம் போதும். நான் இதேதான் திஷாவுக்கும் பண்ணேன். அவளால என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா இன்னைக்கு என்னால அவளுடைய சந்தோஷத்துல கிரகணம் பிடிச்சிருச்சு. பட் தேங்க்யூ காட், திஷாவை நான் மறுபடியும் சந்திச்சதுக்கு. அவ இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. ஐ லவ் யூ டூ. ஆனா என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சிச்சுவேஷனை கொடுத்துட்டீங்களே. ஒரு பக்கம் ஆலியா அவளை விரும்பவே இல்லை, ஆனா நான் அவளுக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு பக்கம் திஷா அவளை ரொம்ப விரும்புறேன், ஆனா சொல்ல முடியல. ஆலியா என்னுடைய ஃபீலிங்ஸ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. அப்புறம் திஷா என்னுடைய ஃபீலிங்ஸ் அவளுக்கு தெரியல. ஆனா தப்பு யார் மேலையும் இல்ல. ஆனா நல்லது யார் கூடயும் நடக்கல. ஆலியா என்ன விரும்புறா, ஆனா நான் திஷாவை. இந்த மாதிரி வாழ்க்கையை எப்படி வாழ முடியும்? சார், உங்க வைஃப் ஆலியா உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. சீக்கிரம் வாங்க சார். சித்தி, நான் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரவா? சரிதா அம்மாவுக்கு சொன்னியா? இல்ல, அது நான் இப்பவே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். வேண்டாம். நீ வீட்டுக்கு போயிட. வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட சொல்லு. இல்ல சித்தி, நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். போடா உள்ள. தண்ணி அடிச்சிட்டு கலாட்டா பண்றியா? உன் போதிய நான் இறக்கி காட்டுறேன். வாடா. நீ போங்கறல. அவங்க வீட்ல தனியா இருக்காங்க. இல்ல, நான் போக மாட்டேன். நீங்களும் இங்க தனியா தானே இருக்கீங்க. நான் இங்க என்ன பத்தி நீ கவலைப்படாத ப்ளீஸ். நீ வீட்டுக்கு போடா கண்ணா. இல்ல, நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். பாத்தியா, நீ நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நீ இங்க இருந்தேன்னா நான் உன்னை பத்தி கவலைப்பட்டுட்டு இருப்பேன். அப்புறம் பிராச்சி எப்படி வெளியில எடுக்கிறது சொல்லு. வீட்டுக்கு போயிடுற கண்ணா ப்ளீஸ். சரி, நான் வீட்டுக்கு போறேன். ஆனா சித்தி, நான் காலையில வந்துருவேன். அப்புறம் 7 மணிக்கு வந்துருவேன். ஒரு 5 மணிக்கு வரட்டா? 6 மணிக்கு சரியா? 7 மணின்னு தானே சொன்ன. 7 மணிக்கு முன்னாடி நீ வரக்கூடாது. சரி சித்தி, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏதாவது பயமா இருந்தா எனக்கு உடனே போன் பண்ணுங்க. போ. ஆலியா, கூல் டவுன். ஆலியா, ஒரு பெங்காலிய கூல் டவுன். அவரை டென்ஷன் அவரை ஆகாதீங்க. நான் பார்க்கணும். ஆலியா, நீங்க ஆலியா, ரிலாக்ஸ். ஆலியா, நான் எங்கேயும் போகல. நான் இங்க தான் இருக்கேன். நான் கண்ணை திறக்கும் போது நான் உன்னதான் பார்க்கணும்னு சொன்னேன்ல. நீ எங்க போயிட்ட போற? எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. நான் எங்கேயும் போகல, உன் கூட தான் இருக்கேன். ரிலாக்ஸ், காம் டவுன். இதெல்லாம் என்ன இது? You said she's fine. இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா? No, Purab. She needs you. You have to be with her. ஆலியா, நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். பூரப் கிட்ட கொஞ்சம் பேசணும். கவலைப்படாத, அவர் இங்கதான் இருப்பாரு. ஓகே பூரப், கம் வித் மீ. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும். ஆலியாக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். ஷி நீட்ஸ் ப்ராப்பர் கேர் அண்ட் அட்டென்ஷன். அதுவும் அதை நீங்க தான் கொடுக்கணும். அவளுக்கு எந்த நோயும் இல்ல, ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. நீங்க போயிருவீங்களோங்கிற பயம். யூ நோ வாட், அவ சூசைட் அட்டெண்ட் பண்ணிருக்கா. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். ஆனா இதுக்கப்புறம் நீங்க தான் அவளை சமாளிக்கணும். ஒருவேளை ஆலியாக்கு இன்செக்யூரிட்டி, ஃபியர் ஆஃப் லாஸ், உங்களை இழந்துருவோங்கிற பயம் அவளுக்குள்ள வந்துருச்சுன்னா அப்புறம் மறுபடியும் அவ சூசைட் பண்ணிப்பா. இப்ப உங்க வேலை என்னன்னா, அவ மைண்ட்ல எந்த விதமான நெகட்டிவிட்டியான தாட்ஸும் வராத அளவுக்கு நீங்க பாத்துக்கணும். அவ பக்கத்துல நீங்க இல்லாம போயிட்டீங்கன்னா அவங்க இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க.
சேட்னஸ், டிப்ரெஷன் அண்ட் தென் சூசைட். நாட் as a டாக்டர், ஒரு ஃப்ரெண்டா இருந்து உங்களுக்கு நான் இந்த அட்வைஸை தான் கொடுக்க முடியும். உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க மேல கேரா இருங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. She loves you a lot. I hope you understand. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். உள்ள ஒரு குடிக்காரனை கூட்டிட்டு போனாங்க. என் பொண்ணு உள்ளதா இருக்கா. என் பொண்ணு கொஞ்சம் பாத்துக்கோங்க. நீங்க பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம். அப்புறம் நான் டீ வாங்க போறேன். உங்களுக்கு டீ வேணுமா? ராத்திரி எல்லாம் இங்க இருக்கணும்ல, குடிங்க. தேங்க்யூ. ஓகே. சரியா பிடிக்கலன்னா விழுந்துருவேன். எப்படி விழுவேன்? நீங்க தான் சூப்பர்மேன் ஆச்சே. நீங்க என் கூட இல்ல. இங்க இருந்திருந்தா உங்க பொண்ணை நீங்க காப்பாத்திருப்பீங்க. இவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க ஜெயில இருக்காங்க போல இருக்கு. அதான் வெளியில உட்கார்ந்து இருக்காங்க. பாவம் அழறாங்க. இவங்களை சமாதானப்படுத்த கூட யாரும் இல்ல போல இருக்கு.